அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. சௌமினி அவ்வாறு பேசவே பதிலுக்கு சுவாமிநாதன் அசட்டையாக நகைத்தான். உங்களுடைய அந்தஸ்திற்கு இந்த மாதிரி இடங்களில் காலை வைப்பது கூட தகாத செயலாகும். அதை அறிவேன். ஆனால் வரவேண்டிய நிர்பந்தம் இருந்ததால்தான் வந்திருக்கிறீர்கள் இல்லையா? உங்களிடம் முந்தா நாள் போனில் பேசின பொழுது நான் இந்த நகரத்தில் மிக பிரபலமாக விளங்கும் பெரிய ஹோட்டலில்தான் தங்கியிருந்தேன். அவ்வளவு பிரபலமான இடங்களுக்கு தாங்கள் வரமாட்டீர்கள். எனவே என்னை வந்து பார்க்க மறுத்துவிட்டீர்கள். நானே உங்கள் வீட்டிற்கு ஓடோடியும் வருகிறேன் என்றேன். ஏழை உறவினன் என்று சொல்லிக்கொள்ள வெட்கமாக இருந்ததாலோ என்னவோ, வேண்டாம் நானே உன்னை வந்து கண்டுகொள்கிறேன் என்று மறுபடியும் மறுத்துவிட்டீர்கள். ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடம், உங்களைப் போன்ற பெரிய மனிதர்களின் நிழல் கூட படாத பிரதேசம். உங்களையும் என்னையும் அறிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று எண்ணி இதை தேர்ந்தெடுத்து இங்கே வந்து தங்கி உங்களுக்கு தகவல் அனுப்பினேன். வருவதாக ஒப்புக்கொண்டீர்கள், வந்தீர்கள். அதிக நேரம் தங்களை தங்க வைத்து தங்களது பொன்னான பொழுதை புழுதியில் இறைக்க மாட்டேன். வந்த விஷயத்தை சுருக்கமாக முடித்துக்கொண்டு விரைவாக புறப்படும் சக்தி தங்கள் கையில்தான் இருக்கிறது என்றான் பகட்டாக. துடுக்கான அவன் பேச்சும் பரிகாசம் மிகுந்த நகைப்பும் சௌமினியின் கோபத்தை மேலும் தூண்டிவிட்டன. உனக்கும் உன் உறவினருக்கும் நான் முழுக்கு போட்டு எத்தனையோ ஆண்டுகள் சென்று விட்டன. எங்கிருந்தோ வந்து ஏன் இப்பொழுது சொந்தம் கொண்டாடுகிறாய்? என் கணவர் மெத்த கோபக்காரர். எனது ஏழை உறவினர்களது சவகாசம் சற்றும் அவருக்கு பிடிக்காது என்றால் ஆத்திரத்துடன். எத்தனை முழுக்கு போட்டாலும் இரத்த பாசம் விட்டுவிடுமா? உங்கள் அன்பு குகந்த மாமன் சேய் நான் என்ற உறவுதான் மறைந்து விடுமா? எனது அத்தை பெற்ற ரத்தினம் நீங்கள் என்பது உண்மைதான். அது பொய்யாகி விடுமா? ஏழை என்று உங்கள் வீட்டுக்குள் வந்தால்தானே என்னை உங்கள் கணவர் புறக்கணிப்பார். சரிசமமான அந்தஸ்துடன் வந்தால் இரு கரங்களையும் நீட்டி வாரி அணைத்து வரவேற்க மாட்டாரா? இத்தனை காலம் எங்கே தொலைந்து விட்டிருந்தேன் என்றுதானே கேட்கிறீர்கள்? 8 வருஷம் சிறையில் கிடந்தேன். விடுதலை பெற்ற பின்னர் மலேசிய சர்க்கார் என்னை தாய்நாட்டுக்கு திரும்பி விடும்படி உத்தரவிட்டு விட்டனர். தாய்நாடு வந்த புதிதில் கொஞ்ச காலம் வேலையின்றி திண்டாடினேன். நமது சொந்த கிராமத்திற்கு உங்களை தேடிக்கொண்டு சென்றேன். ஒரு விவரமும் உங்களை பற்றி கிடைக்கவில்லை. பற்பல விதமான தொழில்களில் ஈடுபட்டு அப்படியும் இப்படியுமாக 7 வருஷங்களை ஓடவிட்டேன். ஆனால் என்னவோ எனக்கு மட்டும் எப்பொழுதும் ஒரு நம்பிக்கை இருந்தது. என்றாவது ஒரு நாள் உங்களை கட்டாயம் எங்கேயாவது சந்தித்து விடுவேன் என்ற தீர்மானமான எண்ணம் மனதை விட்டு ஒரு பொழுதும் அகலவே இல்லை. அந்த பாக்கியம் அன்றைய தினம் பெங்களூரில் ஹோட்டலில் கிட்டியது. அருகில் வந்து விசாரித்து சொந்தம் கொண்டாடும் முன் நீங்கள் மின்னலாக மறைந்து விட்டீர்கள். ஆனால் முயற்சியை கைவிடாது உங்கள் விலாசத்தை தேடி கண்டுபிடித்து உங்களை சந்திக்க இந்த ஊருக்கே வந்துவிட்டேன் என்று கூறிவிட்டு நிறுத்தினான். போதும் பிரசங்கம். கேட்ட கேள்விக்கு நேரடியாக சட்டென்று பதில் சொல். உதவி உதவி என்று புலம்பினாயே, அது என்ன என்று சொல்லித் தொலை என சர்ப்பமாக சீறினாள் கோபத்துடன். ஒன்றுமில்லை அத்தங்கா. கண்டவனிடம் கை கட்டி பிழைக்கும் தொழில் எனக்கு அழுத்துவிட்டது. நான் சொந்தமாக ஏதாவது வியாபாரம் செய்யலாம் என்று உத்தேசித்து இருக்கிறேன். அதற்கு கொஞ்சம் முதல் தேவையாக உள்ளது. அவசரமாக ஒரு 10,000 ரூபாய் எனக்கு தாங்கள் கொடுத்து உதவினால் மிகவும் உபகாரமாக இருக்கும் என்றுதான் உங்களை நான் நாடினேன். அடிக்கடி பணம் கேட்டு உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று முதலிலேயே உறுதி கூறிவிடுகிறேன் என்றான் அலட்சியமாக. சௌமினி கிளுகிளுவென்று ஏளனமாக நகைத்தாள். புத்திசாலிதான் போ. உதவி கொஞ்சமாகத்தான் இருக்கிறது. பணக்காரர்கள் வீட்டு மரங்களில் பணம் காய்க்கிறது என்று நினைக்கும் மடையர்களில் நீயும் ஒருத்தன் போலிருக்கிறது. 5ஓ 10ஓ என்றால் உடனே கொடுத்து விட்டு போகலாம் என்றுதான் வந்தேன். உனக்கு இவ்வளவு பெரிய தொகையை நான் எதற்காக, எப்படி கொடுத்து உதவ முடியும்? யோசித்தாயா முட்டாள் என்று துச்சமாக கூறிவிட்டு எழுந்திருந்தாள். நான் அத்தனை முட்டாள் அல்ல அத்தங்கா. இந்த சுவாமிநாதன் அடிநாளில் நீங்கள் கண்ட அசட்டு அம்மாஞ்சி அல்ல. இப்பொழுது அனுபவம் என்ற பள்ளியில் அநேக பரீட்சைகளில் தேறி பழுத்த அறிஞனாக மாறிவிட்டிருக்கிறேன் என்பதை விரைவில் உணர்வீர்கள். எண்ணத்திற்காக இவ்வளவு பெரிய தொகை என்றா கேட்கிறீர்கள்? பதில் சொல்கிறேன் என்றான் மிடுக்காக. அறையின் ஒரு மூலையில் சுவர் ஓரமாக வைக்கப்பட்டிருந்த தனது தகரப்பெட்டியை அணுகி அதை திறந்து வட்ட வடிவமாக இருந்த அரக்கு பேழை ஒன்றை கையில் எடுத்தான். அதை திறந்து ஒரு பெரும்
காகிதக்கட்டை வெளியில் எடுத்தான். சிறு பிராயத்திலே என்னிடம் ஒரு துர்குணம் உண்டு என்பதை தாங்கள் அறிவீர்கள். சினிமா நட்சத்திரங்களின் படங்கள், பத்திரிகையில் கண்ட அதிசய சம்பவங்கள் இவற்றை கத்தரித்து காகித துண்டுகளை பத்திரமாக சேர்த்து கட்டி வைக்கும் ஓர் அசட்டு வழக்கம் எனக்கு உண்டல்லவா? ஆனால் அதன் விளைவு எனக்கு பெரும் பலன் தரும் காரியமாக மாறிவிட்டிருக்கிறது என்றால் அதிசயிப்பீர்கள். இவற்றில் சிலவற்றை உற்று கவனித்தால் உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் ஏற்படக்கூடும். இவற்றை காண உங்கள் கணவர் அவ்வளவாக விரும்ப மாட்டார் என்பது நிச்சயம். அவரிடம் நான் இவற்றை கொண்டு காட்டுவதை தாங்களும் கட்டாயம் ரசிக்க மாட்டீர்கள் என்பது திண்ணம் என்று அட்டகாசமாக கூறிவிட்டு காகிதக்கட்டிலிருந்து சில பழைய பத்திரிகை துண்டுகளை எடுத்து மேஜை மீது போட்டான். நெருப்பை மிதித்தவள் போல் துணுக்குற்று போனாள் சௌமினி. முத்துக்கள் என வியர்வை துளிகள் அவள் மேனி முழுவதும் வழிந்தோடியது. நெஞ்சு வெடித்து விடும் போல் அச்சத்தில் துடித்தது. இவற்றை காட்டி என்னை பயமுறுத்துகிறாய் இல்லையா? அவ்வளவுதானே என்றாள் சீற்றத்துடன். பழைய குப்பைகளை கிளற வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஒருபோதும் கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் பழையவற்றை மறந்து உங்களைப் போல் நானும் உல்லாசமாக நிம்மதியாக வாழ விரும்புகிறேன். அதற்கு பணம் மிகவும் தேவை. பணத்தில் புரளும் உங்களை நாடாது வேறு யாரிடம் நான் போய் யாசிக்க முடியும்? இஷ்டமிருந்தால் கொடுங்கள், இல்லாவிட்டால் உங்கள் கணவரை கேட்டு பார்க்கிறேன் என்றான் மிரட்டும் குரலில். சௌமினி பதைபதைத்து போய்விட்டாள். துக்கம் நெஞ்சை அடைத்தது. பற்பல விதமான பயங்கரமான கற்பனைகள் அவள் கண்முன் நீண்டு எழவே, அவ்வளவு பெரிய தொகை என்னிடம் தற்சமயம் கிடையாது. வேண்டுமானால் 2000 கொடுக்கிறேன். அதற்கு பதில் இந்த காகித கட்டுகளை நீ என்னிடம் ஒப்புவித்துவிடு. பணத்தை எடுத்துக்கொண்டு எங்கேயாவது ஒழிந்து போ என்று பேரம் பேசினாள். சுவாமிநாதன் கேலியாக சிரித்தான் பதிலுக்கு. அத்தனை அசடானவன் அல்ல நான். 10,000 கொடுத்தால் ஒரு பாதியை கொடுப்பேன். இன்னொரு பாதிக்கு இன்னொரு 10,000 தேவை. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், பணம் கைக்கு வந்ததும் இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டேன், நிச்சயம் என்றான். உதட்டை கடித்து கொண்டு ஒரு கணம் தயங்கினான் சௌமினி. 2 நாட்களுக்கு பிறகு சந்திக்கலாம், இதே இடத்தில் இதே நேரத்தில் என்று கூறிவிட்டு அவன் முகத்தை பார்க்கவும் பிடிக்காது விர் என்று வெளியே வந்தாள். பயம், அவமானம் என்ற இரு உணர்ச்சிகளும் உந்தவே மனம் கலங்கி மெய் சோர்ந்து நடைப்பிணமாக அவள் மாடிப்படிகளை கடந்து கீழே வந்தாள். காரில் வந்து உட்கார்ந்து கொண்டு எந்திரம் போல சாவியை திருப்பினாள். பொல பொலவென்று கண்களில் இருந்து உதிர்ந்த கண்ணீர் துளிகள் அவளது அழகிய கன்னங்களை நெருப்பாக சுட்டன. இதற்கு பின்னர் 2 தினங்கள் சௌமினிக்கு மிகவும் நிம்மதியற்ற நாட்களாக கழிந்தன. நோயாளியாக ஓய்வாக இருந்த நாராயணனிடம் பணத்தை பற்றி பேச்சு கொடுக்க முடியவில்லை. சுவாமிநாதனுக்கு கொடுத்த வாக்கை தவறவும் அவளுக்கு அச்சமாக இருந்தது. பீரோவை திறந்து துழாவினாள். கைச்செலவிற்கு உதவும் என்று புடவைகள் இடையே அவ்வப்போது மறைத்து வைத்திருந்த ரூபாய் நோட்டுகளை எல்லாம் எடுத்து குவித்து பார்த்தாள். 2000க்கு மேல் கையில் பணம் தேரவில்லை. என்ன செய்வது என்று தீவிரமாக யோசித்தபோது சட்டென்று ஒரு எண்ணம் அவள் மூளையில் மின்னலிட்டு ஓடியது. அவசரமாக உடுத்திக்கொண்டு நேரே தங்கமணியின் வீட்டுக்கு ஓடினாள். சுற்றி வளைத்து பல விஷயங்களை பேசிவிட்டு மெல்ல தான் வந்த காரியத்தை சொன்னாள். இளையவன் ஜெகதீசனுடன் மைனா ஜாதகம் ரொம்பவும் பொருந்திருக்கிறது. மைனாவை நாளைக்கு நம் வீட்டுக்கு அனுப்பி வையுங்கள். என்னோடு ஒரு நாள் குழந்தை குஷியாக இருக்கட்டும். ஜாடையாக ஜெகதீசன் அவளை பார்க்க ஏற்பாடு செய்கிறேன். மைனாவுக்கும் அவனை பிடித்திருந்தால் விரைவில் முகூர்த்த தேதியை வைத்து விடலாம் என்று உத்தேசம். முதலில் மனப்பொருத்தம் ஏற்பட வேண்டும். அதனால்தான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். இந்த காலத்து குழந்தைகள் வேறு மாதிரியானவர்கள் இல்லையா? நமக்கு பிடித்தால் மட்டும் போதாது. இதை சொல்லிவிட்டு அப்படியே உங்களிடம் கொஞ்சம் பணம் அவசரமாக கைமாற்றாக வாங்கி கொண்டு செல்லலாம் என வந்தேன் என்றாள். சௌமினி சொன்ன தொகையை கேட்டதும் தங்கமணி அம்மாள் கொஞ்சம் திடுக்கிட்டு தான் போனாள். ஆனால் அவள் கவலை விரைவில் மறைந்துவிட்டது. கணவர் பட்டு வியாபாரம் ஒருபுறம் செய்து கொண்டிருக்கையில் இந்த அம்மாள் கையில் கிடைக்கும் பணத்தை வட்டிக்கு விட்டு கொண்டிருந்தாள். கடனாகத்தானே கேட்கிறாள், கொடுத்தால் போகிறது. கடனை கொடுத்து ஆளை கையில் போட்டுக்கொண்டால் காரியம் விரைவில் சித்தியாகும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படவே முக மலர்ச்சியுடன் இவ்வளவுதானே, உங்களுக்கு இல்லை என்றா சொல்லுவேன் என்று எழுந்து மாடிப்பக்கம் சென்றாள். 1/2 மணி நேரம் கழித்து பணத்துடன் வந்த தங்கமணி மேஜை மீது நோட்டு கத்தைகளை போட்டுவிட்டு, என்னதான் சிநேகிதம் என்றாலும் பணம் பாஷாணம் ஆதலால் அதில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது எனது கொள்கை.
இந்த கடன் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு நமக்குள் மனஸ்தாபம் கூடாது. சாட்சிக்கு எங்கள் சமையல்காரனை கூப்பிட்டு வருகிறேன். கையெழுத்து போடுவார் என்றாள். சௌமினிக்கு இதை கேட்க மிக்க அவமானமாகத்தான் இருந்தது. எனினும் வேறு வழி இருக்கவில்லை. பேசாமல் அவள் நீட்டிய பத்திரத்திலே கையெழுத்து போட்டுவிட்டு பணத்தை எண்ணி பையில் திணித்து கொண்டு புறப்பட்டாள். ஹோட்டல் டில்பஹாரில் அவள் அதிக நேரம் தங்கவில்லை. 10,000 எண்ணி மேஜை மீது வீசிவிட்டும் சுவாமிநாதன் தயாராக கட்டி வைத்திருந்த காகித துண்டுங்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டு நிம்மதியாக ஒரு மூச்சு விட்டபடி திரும்பினாள். எதிர்புறம் இருந்த ஓட்டு வீட்டு திண்ணை அருகே நின்று கொண்டிருந்த வழுக்கத்தலை ஆசாமி ஒருவர் தன்னையே விரைத்து நோக்குவதைக் கண்டு திடுக்கிட்டு போனாள். அவரை இதற்கு முன் எங்கேயோ பார்த்த ஞாபகம். எங்கே என்ற நினைவுதான் இல்லை. அதிகம் தாமதிக்க விரும்பாது காரை வேகமாக செலுத்தி கொண்டு புறப்பட்டாள். காரணமற்றதொரு பயத்தில் ஏனோ அவள் கைகள் நடுங்கின. உள்ளம் மீண்டும் கலங்கியது.